கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான கால வேலைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணும்படியான கிருபை தந்தைகளே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் உமக்கு உண்மையாய் உத்தமமாய் வாழ தேவன் கிருபை தாங்க. எங்களுடைய போக்கையும் பரத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களை தேவைகளை சந்திங்க, அவசியங்களை சந்திங்க ஆண்டவரே. உண்மையே சார்ந்து ஜீவிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த விசேஷமாக ஆண்டவரே இந்த பிரேயர்ஸில் இந்த காலை ஜெபத்தை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. தெய்வ பிரசன்னம் இதில் காணப்பட உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தெய்வ கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்தி தாங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கூட பத்தில் அந்த ஒரு பேத்து போட்டு துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள், தூதர்களே சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் ராஜாவுக்கே. வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மழையே துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றே துதியுங்கள், அக்கினி கல்மழையே துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றே துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், மலை பறவை பிராணிகளை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. வாலிப கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், வாலிப கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளே மகிழ்ந்தே துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளே மகிழ்ந்தே துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கன மகிமை
உடனே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்திரிச்சு நின்று ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிதா என்ன கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு காசை அனுப்பி தருகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பராமரிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ அறியாததும் எட்டாதமான காரியங்களை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மதில்களை தாண்ட உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்மோடு நடக்க கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மோடு நடப்பதற்கு தடையா இருக்க எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதி உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபம் என்ன ஜெபம்? பைபிள் வச்சு பாட்டு பாடணும் சப்பா. அதுக்கு என்ன வேலை செய்யுங்க சப்பா. இந்த மாதிரி டெய்லியும் வசனம் படிக்கணும் சப்பா. வசனம் படிச்சு போகணும் சப்பா. அதுக்கு என்ன உதவி செய்யுங்க சப்பா. நானும் நல்லா இருக்கணும் சப்பா. நாங்கள் பைபிள் உங்களுக்கு அனுப்புகிறோம் சப்பா. நல்லா திக்காம தரண்டாம படிக்கணும் சப்பா. நான் 3வது போகிறது சப்பா. இன்னும் நிறைய படிச்சுட்டே இருக்கணும் சப்பா. இன்னும் நிறைய எனக்கு கொடுப்பாங்க சப்பா. அதெல்லாம் நான் படிக்கணும் சப்பா. அதுக்கு என்ன உதவி செய்யுங்க சப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும் சப்பா. இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் நல்லா படிக்கணும் சப்பா. அது எனக்கு உதவி செய்யுங்க சப்பா. ஏசுவின் தரையா ஆமென். அப்பா, நாளை கொடுத்தாங்க நன்றி ஆண்டவரே. அப்பா, நான் முழுவதும் பாதுகாத்து கொடுங்க சப்பா. பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே. இந்த பிரேயர் கொடுத்தா நன்றி ஆண்டவரே. இந்த மாதிரி தவறாம ப்ரேயர் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. சீக்கிரமா கொடுங்க ஆண்டவரே. நல்லா ஞானத்தையும் மாதிரி புத்தியும் உங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நல்லா படிக்கணும் சப்பா. நாங்கள் நல்லா படித்து எல்லாரும் முன்னாடி நல்ல பையன் அப்படின்னு பேர் வாங்கின ஆண்டவரே. நீங்கள் நல்லா படிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ரத்தப்பட்டவன மூடி வந்து கொடுங்க அப்பா. அம்மா டேடி பாதுகாத்து கொடுங்க. எங்கள் அம்மா பாதுகாத்து கொடுங்க. டாடாவை பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே. டாடாவை பாதுகாத்து கொடுங்க. என்னன்னா அத்தை மாமாவை போட்டு பாதுகாத்து கொடுங்க. எல்லாத்தையும் உங்கள் ரத்த கொட்டைகளை மூடி மறுத்து கொடுங்க ஆண்டவரே. உங்கள் கண்மணி போல பாதுகாத்து கொடுங்க அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு பிதாவே ஆமென். உட்காருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஏன் இருக்க வேணாம்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உள்ளதை உள்ளபடி சொல்லணும். நடந்தது என்ன? நடந்தது என்னவா இருந்தாலும் ஆமாம் இது நடந்துச்சு. இப்போ நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆமாம் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். தப்பை மறைக்கக்கூடாது. தப்பை ஒரு நாளும் மறைக்கக்கூடாது. அதான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாது இல்லதென்று சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை நான் உண்டாயிருக்கும். இதுக்கு அடுத்தது தீமை தான். அதனால் உண்மையை பேசணும். அதான் அது பொருள். உண்மையை பேசணும். உண்மையை தான் சொல்லணும். உள்ளதை உள்ளதுன்னு. ஆமாம், நான் பென்சில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், பென்சில் எடுத்தியா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எடுத்திருந்தா
ஆமாம் எடுத்தேன் அப்படி சொல்லணும். எடுக்கலைன்னா எடுக்கலை, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, அப்படிதான் சொல்லணும். எந்த சூழ்நிலையிலையும் பொய் வரவே கூடாது. ஏன் அப்படின்னா பொய் பிசாசுக்கு சொந்தமானது. அவன் பொய்யுக்கு பிதாவாக இருக்கிறான். அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுறான். அவன்கிட்ட பொய் மட்டும்தான் இருக்கும். புரியுதா? அதனால பொய் பேசக்கூடாது. இன்னைக்கு அதான் உள்ளதென்றும் பேசுங்க. இதுக்கு மிஞ்சின தீமை, இதுக்கப்புறம்லாம் தீமை தான். உண்மை இதான் நடந்தது, இதான் செஞ்சேன், ஆமாம் நான் எடுத்தேன், தப்பாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுங்க, தப்பே கிடையாது. ஓகேவா? அதான் இயேசுக்கு சொல்றாரு, உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஓகேவா? இதை இன்னைக்கு ஞாபகத்தில் வச்சுங்க. நான் நைட்டு வந்து கேட்கும் போது சொல்லணும், உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லணும். நீங்கள் கண்டுபிடிங்க, மத்திய இப்போ கிடையாது. அப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க. இன்னைக்கு இதான் உங்களுக்கு படம். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் துதி பலியிலே கர்த்தர் ஏற்றுக்கொண்டதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளும் நாங்கள் தியானித்த பகுதிக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். உள்ளதென்றும் இல்லதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சின தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஐயா, உள்ளதை உள்ளபடி சொல்லி பிள்ளைகளுக்கு போதித்திருக்கிறேன், அடியேனும் கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே கர்த்தாவே, இதன்படி நாங்கள் நடக்க உதவி செய்ய. நாங்கள் தவறு செய்திருந்தாலும் ஆமாம் நான் தவறு செஞ்சு சொல்ல ஒப்புக்கொள்ளத்தக்கதாக இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதுக்கு மிஞ்சினது எல்லாம் ஆண்டவரே தீமையினால் உண்டாயிருக்கும் நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை நாங்கள் செஞ்ச தப்பை மறைச்சிட்டு இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தீமையில தான் முடியும் நாங்கள் பார்க்குறோம். அதனால ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக இடத்துல ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்கிறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்குறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க, இந்த நாளை எங்களை வழி நடத்தித்தாங்க, எங்களை பாதுகாத்து கொடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சர்வ மறவாதே. ஆமென், 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 ஆமென். நீ போட